3000 பாடசாலைகள் தொடர்பாக இந்த தேசிய ஆசிரியர் அமைப்பின் பொதுச் செயலாளர் சதுன் பண்டார போதாரகம ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இந்த 3000 பாடசாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்ற கருத்தை அவர் பொதுவெளியில் தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏலவே இலங்கையில் முன்னைய காலகட்டங்களில் இந்த மருத்துவத்துறை, அதாவது இந்த மருத்துவ படிப்பு சம்பந்தமான விடயங்களை தனியார் மயப்படுத்துதல் சம்பந்தமாக ஏற்கனவே மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் சில அரச துறைகள் தனியாருக்கு விற்பனை செய்யப்பட போகின்றது என்று ரணில் விக்ரம்சிங்கே அவர்களுடைய ஆட்சியில் தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த வகையில் எதிர்க்கட்சியில் இருந்த தேசிய மக்கள் சக்தி கூட இந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தது. ஆகவே அதே விமர்சனம் இப்ப தேசிய மக்கள் சக்தி மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ன பதில் சொல்ல போன்றது? கிட்டத்தட்ட இவர் கூறியது போல இந்த 3000 பாடசாலைகள் தனியாருக்கு விற்கப்படமாக இருந்தால் அதை எவ்வாறு இலங்கை எதிர்கொள்ள போறது, அல்லது எவ்வாறு இலங்கை கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்க போன்றது என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தனியார் துறை சார்ந்த விடயங்கள் ஒரு சில நாடுகளில் வெற்றிகரமாக செயற்பட்டிருந்தாலும் கூட இன்றளவிலும் கூட இந்தியா போன்ற இந்த 3ஆம் உலக வலய நாடுகளில் இந்த விடயம் உண்மையிலேயே ஒரு வெற்றி அளிக்காத விடயமாகத்தான் இருக்கின்றன. என்னதான் தனியார் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக திறக்கப்பட்டிருந்தாலும் கூட, தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்ந்து மாணவர்கள் பெற்றோர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் கூட அதனால் வருகின்ற விளைவுகள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருந்ததான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றளவிலும் கூட இந்தியாவில் இருக்கிற சில கிராமங்களில் இருக்கிற சில அரச பாடசாலைகள் மூடப்படுவதற்கு இந்த தனியார் துறைக்கு சில அரச பாடசாலைகள் விற்கப்பட்டதே மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தன. ஆகவே இப்படியான பல விடயங்கள் தொடர்ந்து முன்வருகின்ற பொழுது இந்த விடயம் உண்மையிலேயே நடக்குமாக இருந்தால், அல்லது இதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குமாக இருந்தால் மிகப்பெரிய அடி இலங்கை கல்வித்துறைக்கு விழும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது.